ஹாய்! அமேசான் ஃப்ரெஷ்லேருந்து வீபாவோட வாக் டாக் அப்படிங்கிற கப் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நோ பாம் ஆயில், நோ மைதா அப்படி போட்டிருந்துச்சு. ஆப்வியஸ்லி கப் நூடுல்ஸில் இப்படி ஒரு வெரைட்டி இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜிங் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, உள்ளே வந்து தனித்தனியாக நூடுல்ஸ் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸ் ஒரு குட்டி பேக்கெட்டில், அப்புறம் வந்து இது சவுமீன் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு சாஸ் பேக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபோர்க் ஒன்று இருந்தது. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து நூடுல்ஸையும் அந்த டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து பிரித்து இந்த பாக்ஸில் போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வார்ம் வாட்டர், பாய்லிங் வாட்டர் வந்து இதில் போர் பண்ணிடணும். போர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற மூடியை வச்சு மூடிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்கிற வாட்டரை வந்து 4 மினிட்ஸ் கழித்து ட்ரைன் பண்ணணும். ஸோ அப்படி ட்ரைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சாஸை வந்து இந்த நூடுல்ஸ் அண்ட் வெஜ்ஜஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிடணும். நார்மலாக வந்து எனக்கு அவ்வளோவா கப் நூடுல்ஸே பிடிக்காது. ஸோ இது அதில் வந்து நம்ம மசாலா வந்து லைக் மிக்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து சாஸ் பேக்கெட் தனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரீ டெலிவரி அக்வயர் பண்ணுறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 34 ருபீஸ் என்னமோ போட்டுருந்துச்சு. அதுக்கு தான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் வந்து அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து சூப்பராகவே இருந்தது. நார்மலாக எனக்கு கப் நூடுல்ஸ் பிடிக்காது. அது ரொம்ப ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கப் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேரியண்ட்டு, இந்த பிராண்டோடது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.